லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து இரும்பல் சளிக்கு தகுந்த மாதிரி ஒரு ரசம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. 3 வெத்தலை எடுத்துருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சமாக மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சமாக புளி, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. வெத்தலையோட அந்த காம்பு நார் எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கணுங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த ரசத்துக்கு தகுந்த மாதிரி தக்காளி 2 எடுத்துருக்கேன். கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அதை ஊற வச்சிடலாங்க. அப்புறமா பொடி எப்படி அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் சீரகங்க, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 பல் பூண்டு நான் தோல் உரிக்காத அப்படியே போடுறேங்க. கொஞ்சமாக இஞ்சி. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. பாருங்கள், கொரன்னு அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இந்த தக்காளிலாம் நல்லா ஊறிடுச்சுங்க. புளியெலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இந்த ரசத்துக்கு தகுந்த மாதிரி 3 வெத்தலை எடுத்துருக்கேங்க. இந்த காம்பு பகுதி நம்ம கிள்ளி எடுத்துட்டு இப்போ சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கேஸ் மேலே நம்ம கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சோடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச பாருங்கள் பூண்டு எல்லாம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. எந்த மாத்திரை மருந்து நம்ம சாப்பிட்டும் சளி இரும்பல் சரியாகலைன்னா இந்த மாதிரி ரசம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி புளிலாம் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது நம்ம ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. அப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லி போட்டு இப்போது வெத்தலையை நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த வெத்தலையை நம்ம போட்டுடலாங்க. நம்ம வெத்தலை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க ரசம். ஏன்னா ரசம் ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா கசப்பு தன்மை வந்துடுங்க. அதனால தான் ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக பபுள்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க. இந்த ரசத்தை நீங்கள் மழை காலத்தில் இல்லைன்னா வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா இரும்பல் சளி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வெத்தலை ரைஸ் செஞ்சுருக்கோங்க. அதோட லிங்க் வீடியோ கீழே டேக் பண்ணுறேங்க. செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.